வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும்? நம்ம அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க கையில் ஒப்படைக்கலாம், வெள்ளை மாளிகையை சரி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் முடிவு பண்ணி ஒரு 3 நாட்டை கூப்பிடுறாங்க. ஜப்பான், சைனா, இந்தியா 3 நாட்டு அரசியல்வாதியும் கூப்பிட்டு டெண்டர் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. அப்போ ஜப்பான்லேருந்து வர்றாங்க. அவங்க பார்க்குறாங்க, வெள்ளை மாளிகையோட எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, இன்ச் டேப் எடுத்து அளந்து பார்க்குறாங்க. எல்லாம் உத்து கவனமாக பார்த்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி பேசிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, $900 அமெரிக்க டாலர் ஆகும். அதாவது எப்படின்னா, 400 மெட்டீரியலுக்கு $400, மீதி 400 லேபருக்கு, மீதி 100 எங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அடுத்தது சைனாக்காரவங்களை கூப்பிட்றாங்க. சைனாக்காரவங்களும் சுற்றி பார்த்துட்டு, 700 அமெரிக்க டாலருக்கு நாங்கள் முடிச்சு தர்றோம், 300 லேபருக்கு, 300 மெட்டீரியலுக்கு, 100 எங்களுக்கு லாபம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம இந்தியாக்காரவங்க போகிறாங்க. போனோடனே யாருக்கிட்டையும் எதுவும் பேசவும் இல்லை, டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த யார் டெண்டர் விட்றாங்களோ அவங்க காதில் போய் குசுன்னு, உங்களுக்கு 1000, எனக்கு 1000, மீதி 700 வச்சு வேலையை முடிச்சிடலாம், டீலிங் ஓகேவா அப்படிங்கிறாங்க. 2700க்கு முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காக்காரவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் சொன்னவங்க அவங்களுக்கு சொல்லலை, உனக்கு $1000 தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாக்காரவங்க $1000 தரேன்னு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் பாருங்கள், அவங்களுக்கு $1000, இந்திய அரசியல்வாதிக்கு $1000, அடுத்தது மீதி 2700 கேட்டாங்க. 700 எப்படி செய்வீங்கன்னா, சைனாக்காரனை கூப்பிட்டுக்கலாம், அவன் தான் 700க்கு கொட்டேஷன் கொடுத்துட்டான்ல, அவனை கூப்பிட்டு 700க்கு வேலையை முடிச்சிடலாம், டெண்டரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அதாவது இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மூளையை கொஞ்சம் யோசித்து வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நல்ல விதமாக வேலை செய்யலாம். கடுமையாக உழைக்கிறத விட இதில் நேர்மையான உழைப்பு அதுவும் உண்டு. இது சும்மா நம்ம ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் பேசுகிறது. மற்றபடி இது மாதிரி நம்ம செய்யுங்க, ஏமாத்துங்கலாம் சொல்லலை. இதுதான் பிஸ்னஸ் டெக்னிக்னு சொல்கிறது. அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும், சூழ்நிலை வந்தாலும் அதை நமக்கு சாதகமாக மாற்றி பழகணும். நல்ல விதத்தில், தவறான விதத்தில் இல்லை, நல்ல விதத்தில் பழகணும். அது மாதிரி இந்த அரசியல்வாதி மாதிரி நல்லா மூளையை போட்டு யோசித்து ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது எப்படி ஸ்மார்ட்டாக செய்யலாம், எப்படி நமக்கு லாபம் வர்ற மாதிரி செய்யலாம். அதனால மற்றவங்கள பாதிக்க வச்சலாம் கிடையாது. இதில் பாருங்கள், யாருக்குமே பாதிப்பு இல்லை. கரெக்டாக சைனாக்காரவங்க கொடுத்த கொட்டேஷனுக்கு வேலையும் முடிஞ்சுது, இவங்களுக்கும் வேலை முடிஞ்சுது, இவங்களுக்கும் ஜாலி, அவங்களுக்கும் வருமானம், இந்திய அரசியல்வாதிக்கும் வருமானம், சைனாக்காரவங்களுக்கும் அந்த டெண்டர் கிடச்சிக்கிச்சு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். அதனால் நல்லபடியாக கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முன்னேற முடிவெடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.